ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது. என் செல்வமே, நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அவசரப்படாமல் மட்டும் இரு. உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வச்சுக்கோ. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் எப்படி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல முடியும்? உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் அந்த தீராத பிரச்சனைகள்தான் இவ்வளவு நேரிடுகிறதா? என்னை நம்பு, என்னை நம்பு. நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தருவேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என் பிள்ளை, நீ நல்லவன். என்னை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் சகிக்க பழகிக்கோ. எதையும் எதிர்த்து நிற்பாய் என்று எனக்கு தெரியும். உன் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும், யாரும் உன்னை வெறுத்தாலும் நீ அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். வேறு சொல் வேண்டாம், விவாதம் வேண்டாம், வாதம் வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். உன் பிரச்சனைக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும். அதனால் அந்த பிரச்சனை முடிவிட்டுவிடும். அதுவரை உன் முருகன் மேல் நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் என்று நம்பு. அந்த காலம் உன்னை தானாகவே தேடி வரும் என்று நம்பு. ஏன்னா இந்த முருகனின் அருளும் ஆசியும் உனக்கு நல்ல நேரமாக அதிர்ஷ்டமாக கிடைத்து விட்டது. நிச்சயம் பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். முருகனின் மீது நம்பிக்கை இருக்கும்போது என் பிள்ளைக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவினா நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. திரும்பவும் சொல்கிறேன், நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால் தான். உனக்கு புண்ணியத்தை உருவாக்கத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். நான் போராடுவது கூட நீ போராடும் பிரச்சனையானால் தான். அந்த போராடும் பிரச்சனை கர்ம வினை. அதை விரைந்து முடிக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதைத்தான் கூறினேன். கொஞ்சம் அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏன்னா உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நானே கதிகலங்கி போயிருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை! ஒவ்வொரு நாள் எழுந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒன்றுக்கு முடிவு பார்த்தால் அடுத்தொன்று வந்து நிற்கிறது. இப்படி தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டே இருந்தால் எதைத்தான் நீ தாங்குவாய்? தாங்கும் இதயம்தான் வேண்டும் என்று நீ வேண்டிக்கொள். உன்னில் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. அவர்கள் அறிவுரை உனக்கானதை சொல்வார்கள் என்று நீ நம்புகிறாயா? இல்லை, அவர்கள் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். நல்லா யோசிச்சுப்பார். அவர்கள் நிச்சயமாக நல்லது செய்ய மாட்டார்கள். நீ எங்கே படுகொலியில் விழுவாய் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ நன்றாக வாழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் அவர்களுக்கு பொறுக்கவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட நட்பை நீ வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட சுற்றத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்படி பார்த்ததெல்லாம் மெய்யென நினைத்தால் எப்படி?
கொஞ்சம் கவனமாக இரு. உன் ஒட்டுமொத்த செயலுக்கும் உன் முருகன் இருப்பேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இனிப்பாக தித்திப்பாக அவர்கள் ஒரு வார்த்தை பேசியதும் உன் உள்ளம் திறந்து அவலத்தையும் கொட்டி விடுகிறாய். உன்னுடைய சூட்சுமங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தந்திர மந்திரங்கள் செய்து உன்னை எப்படி தள்ளுவது என்று பார்க்கிறார்கள். பலவித பிரச்சனைகள் இதனால் தான் சூழ்ந்து விடுகிறது. ஏற்கனவே பல பிரச்சனையோடு இருக்கிறாய். அந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்ப்பேனா, இல்லை இப்போது மாற்றலில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ அதை நினைப்பேனா? நான் சொல்வதை கேள். படபடவென்று அவர்கள் எல்லோரிடமும் பேசாது, எல்லோரிடமும் அனைத்தையும் உளறிவிடாது. கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோ. ரகசியம் இந்த நேரத்தில் வேண்டும். தயவு செய்து உனக்கும் பிடிக்கும்படி வாழ்ந்துக்கோ. உனக்கு பிடிக்கும்படி வாழ்ந்துவிட்டால் அனைவருக்கும் உன்னை பிடித்துவிடும். உன்னையே நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. நல்லதை மட்டும் செய். எப்போதுமே நல்லவர்கள் உன் பக்கத்தில் இருப்பார்கள். உண்மையாக பேசி பழகு. என்றும் நல்லது நடக்கும். தவறுகளை திருத்திக்கொள், தப்பில்லை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசி. யாரிடமும் பேசுவதற்கும் யோசித்து பேசு. யாரிடமும் பழகுவதற்கு யோசித்து பேசு. நீ எந்த ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றாலும் யோசித்து பின் செய். யோசிக்கணும். புத்தி போன போக்கில் எதையும் செய்துவிடக்கூடாது. கால் போன போக்கில் சென்று விடக்கூடாது. உன் புத்தி போன போக்கில் சென்று விடக்கூடாது. எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. உனக்கானது சரிதானா என நீ யோசிக்கணும். அந்த அளவுக்கு நீ வளர்ந்துள்ளாய். எல்லாம் நல்ல முறையில் தான் வளர்ந்திருக்கிறாய். என் பேச்சை கேள். முருகனின் பேச்சை தட்டக்கூடாது. அதேபோல் பெரியவர்களின் பேச்சை தட்டக்கூடாது. யாராவது பெரியவர்கள் உன்னிடத்தில் ஏதாவது அறிவுரை கூறினால் அது உன் முருகன் சொல்லுகிறார் என்று நம்பு. நிச்சயம் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான். திரும்பவும் சொல்கிறேன், உன் அமைதிதான் உன்னை உயர்த்தி கொண்டே செல்லும் வாழ்க்கைக்கு. வாதம் வேண்டாம். நிம்மதி வேண்டுமென்றால், நல்லது நடக்க வேண்டுமென்றால், உன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் உன் முருகனின் அறிவுரையை கேட்டு நடந்துக்கோ. நிச்சயம் பிரச்சனை தீர்ந்துவிடும். அதற்கான வழி பிறக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.